யோகமே யோகத்தின் பயனே, யோகத்தொரு முதலே, யோகத்தின் ஓங்கும் தூய போகமே, போகத்தின் பொலிவே, போகம் புரிந்தருளும் புண்ணியமே, புனிதஞான யாகமே, யாகத்தின் விளைவே, யாகத்து இறையே, இறை புரியும் இன்பே, அன்பர் மோகமே, மோகமெல்லாம் அழித்து வீறும் மோனமே, மோனத்தின் முளைத்த தேவே. இறைவனே யோகமாக இருக்கின்றான், அதன் பயனாக இருக்கின்றான், அந்த யோகத்தின் முதலாகவும் இருக்கின்றான். அந்த யோகத்திலிருந்து ஓங்குகின்ற போகமாகவும் அப்போகத்திலிருந்து பொழிகின்ற தேஜஸாகவும் அந்த போகம் புரியும் புண்ணியமாகவும் புனிதஞான யாகமாகவும் அந்த யாகத்தின் விளைவாகவும் அந்த யாகத்துக்கே இறையாகவும் அந்த இறை தரும் இன்பமாகவும் அன்பர் மோகமாகவும் அந்த மோகம் என்கின்ற விரக தாபத்தை அடித்து சிறப்புறும் மோனமாகவும் அம்மோனத்தில் முளைப்பவனாகவும் இருக்கின்ற தேவதேவனே என்று வள்ளல் பெருமான் இங்கே இறைவனை வாழ்த்தி பாடுகின்றார். இது சாதன இயல். இந்த சாதன இயலிலே யோகம் என்றால் என்ன, சிவபோகம் என்றால் என்ன, ஞான யாகம் என்றால் என்ன, அந்த ஞான யாகத்தின் முடிவில் ஏற்படுகின்ற முத்தி நிலை என்ற மோனத்தின் குணம் என்ன என்கின்ற செய்திகளையெல்லாம் மிக விளக்கமாக அதே நேரத்தில் சுருக்கமாக வள்ளல் பெருமான் எடுத்து காட்டுகின்றார். யோகமே, யோகம் என்றால் யுக் என்கின்ற வட சொல்லிலிருந்து வந்தது. ஒன்று சேர்வது, டு யுனைட் என்று சொல்வார்கள். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஜீவனும் சிவனும் ஒன்று சேர்வதை யோகம் என்று வடநூலார் சொல்வார்கள். சித்தர் நெறியிலே இன்னும் விளக்கமாக அகர உகரங்களின் சேர்க்கையே யோகம் என்று சொல்வார்கள். மனித நிலையில் மனித உடலில் அகரம் என்பது வலது பாகம், உகரம் என்பது இடது பாகம். ஆக வலது பாகமும் இடது பாகமும் இணைந்த ஒருமையான மனித உடல் யோகத்துக்கு தயாராகின்றது. அதற்கடுத்து மனித நிலையிலிருந்து பேரின்ப நிலையில் இறைவன் அகரமாக இருக்கின்றான், மனிதன் உகரமாக இருக்கின்றான். ஆக நாயக நாயகி பாவத்தில் மாணிக்கவாசகர், நம்மாழ்வார் என்ற பராங்குச நாயகி, வள்ளல் பெருமான் இங்கிதமாலையில் கூறுவது இவையெல்லாம் வைத்து பார்த்தால் இறை அன்பர்கள் மெய் அன்பர்கள் தங்களை தலைவி என்கின்ற உகரமாகவும் இறைவனை தலைவன் என்கின்ற அகரமாகவும் எண்ணி அகர உகர சேர்க்கையாக யோகத்தின் செயல்பாட்டை பிரைடல் மிஸ்டிசிசம் என்று சொல்வார்கள். அந்த தலைவி தலைவன் பாவத்தில் பக்தி யோகத்தினுடைய முதிர்ந்த நிலையில் இந்த உண்மையை சுட்டுகின்றார்கள். ஆக யோகம் என்பது என்ன என்றால், வடநெறிப்படி பதஞ்சலி முனிவர் சொல்வது யோக சித்த விருத்தி நிரோதக. யோகம் என்பது என்னவென்றால் சித்த விருத்தியை நிறுத்துவது. எண்ணம் நின்றால் யோகம் பலித்தது என்று பொருள். அந்த எண்ணத்தை நிறுத்துவதற்குத்தான் 8 படிநிலைகளை பதஞ்சலி முனிவர் அமைத்து கொடுத்திருக்கின்றார் அஷ்டாங்க யோகத்தில். ஆக அந்த யோகமாக இருப்பவன் யார்? குறியாக இருப்பவனும் இறைவனே, நெறியாக இருப்பவனும் இறைவனே. யோகமே யோகத்தின் பலனே என்று சொல்லுகின்றார். யோகத்தின் பலன் என்ன? யோகத்தின் பலன் என்பது ஞானம் என்று சொல்லலாம். ஞானம் என்பது என்ன என்றால் முத்தி நிலைக்கான வழியை காட்டுவது. பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சியிலிருந்து மனிதன் தப்பித்து கொள்வது ஞானம். விடுதலை பெறுவது, பூரண விடுதலை பெறுவது, இயற்கையின் பிடியிலிருந்து தப்புவதை ஞானம் என்று சொல்வார்கள். இது ஒரு பயன். ஆனால் சித்தர் நெறியில் வேறொரு பயனை சொல்லுகின்றார்கள். அட்டமா சித்திகளை பெறுவது, முக்கியமாக காய சித்தியை பெறுவது என்பது சித்தர் நெறியில் யோகத்தின் பயனாக கூறப்படுகின்றது. சுத்த சன்மார்க்க நெறியில் இன்னும் ஒருபடி மேலே சென்று வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுவது என்னவென்றால், முத்தியை பெற்றேன், அம்முத்தியினால் ஞான சித்தியை பெற்றேன் என்று உந்தி பெற சித்தனும் ஆனேன் என்று உந்தி பெற என்று சொல்லியவர், முக்தி சித்தி இவற்றை கடந்து இறைநிலை கடவுள் தன்மை அறிந்து அம்மயமாதல். சுத்த சன்மார்க்கத்தின் 4 புருஷார்த்தங்கள் உறுதி பொருட்கள் என்ன என்பதை அழகாக பட்டியலிட்டு காட்டுகின்றார் வள்ளல் பெருமான். அவை ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், இறைவன் தன்மை அறிந்து அம்மயமாதல். ஆக கடைசி புருஷார்த்தமாக லட்சியமாக சுத்த சன்மார்க்கத்தின் இறுதிநிலை லட்சியமாக வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுவது கடவுள் தன்மை அறிந்து அம்மயமாதல். ஆக இங்கே சுத்த சன்மார்க்கத்தின்படி யோகத்தின் பயன் என்பது என்ன?
கடவுள் தன்மை அறிந்து அம்மயமாதல், டிவினிட்டி. முக்தி, அதற்கு பிறகு சித்தி, அதற்கு பிறகு டிவினிட்டி என்கின்ற இறைநிலை. யோகத்து ஒரு முதலே. யோகத்து ஒரு முதலே. முதலே என்றால் இறைவனே யோகத்தினுடைய முதலாக இருக்கின்றான். இந்த முதல் என்பதற்கு 2 விதமாக பொருள் கொள்ளலாம். கேபிட்டல், பிரின்சிபல் என்று சொல்லுகின்றோமே, அந்த கேபிட்டல் இறைவனே முதலாக இருக்கின்றான் என்று சொல்லலாம். இன்னொன்று ஃபர்ஸ்ட், முதலில் உலகுக்கு யோகத்தை அறிவித்தவன் இறைவன் என்கின்ற பரசிவமே. இதை எப்படி நாம் உறுதியிட்டு சொல்ல முடியும் என்றால், பதஞ்சலி முனிவர் யோகத்தை அஷ்டாங்க யோகமாக நமக்கு தொகுத்து வகுத்து கொடுப்பதற்கு முன்பே, ஆரியர்களுடைய வருகைக்கு முன்பே, சுமார் 5000 ஆண்டு காலத்திற்கு முன்பு இந்தியாவின் வடமேற்கில் உள்ள சிந்து நதி பள்ளத்தாக்கில் சிந்து சமவெளி நாகரிகம் என்று ஒன்று தோன்றியது. அதனை 1920களில் அகழ்வாராய்ச்சிகளில் வெளிப்படுத்தினார்கள். அப்பொழுது சிவன் யோக வடிவில் இருக்கின்ற முத்திரைகளை கண்டெடுத்து உலகுக்கு அறிவித்தனர். அது மட்டுமல்ல, உலகெங்கும் சிவலிங்கங்கள் காணப்படுகின்றன. கிரீஸ் தேசத்திலே டயனிசஸ் என்கின்ற ஒரு தெய்வம் இருந்ததாக சொல்லுகின்றார்கள். அது நம்முடைய சைவத்தினுடைய நந்தி என்பதுதான் மருவி கிரேக்கர்களால் டயனிசஸ் என்று கொண்டாடப்பட்டது என்று சொல்லுகின்றார்கள். கிரேக்க தேசத்திலே சிவலிங்கங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. உலகெங்கும் மற்றொரு கடைக்கோடியான இந்தோனேஷியா வரை பல்வேறு இடங்களில் மிக பிரம்மாண்டமான சிவலிங்கங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக சைவ மதம் என்பது எப்பொழுது தொடங்கியது என்று தெரியவில்லை. உலகில் ஆதியிலே யோகத்தை உலகுக்கு உணர்த்தியவன் சிவன் என்கின்ற ஒரு கருத்து இருக்கின்றது. சிவன் எப்பொழுதும் யோக நிலையிலேயே இருப்பார் என்று சொல்வார்கள். ஆக உலகுக்கு யோகத்தை அறிவித்த முதல் தெய்வம் சிவனாக இருப்பதால் யோகத்து ஒரு முதலே என்றும் அதை சொல்லலாம். அடுத்தது, யோகத்தில் ஓங்கும் தூய போகமே. தூய போகமே என்று சொல்லுகின்றார். போகம் என்றால் சாதாரணமாக ஒரு ஆணும் பெண்ணும் தங்களுடைய கலவியில் அடைகின்ற உச்ச நிலையை, இன்பத்தை போகம், சிற்றின்பம் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் கலந்து அடைகின்ற பேரின்பத்தை சிவபோகம் என்று குறிப்பிடுகின்றார்கள். சைவ சித்தாந்தத்திலே ஒரு யோகம் இருக்கின்றது. இக்காலத்தில் அது பெரும்பாலும் மறக்கப்பட்டு விட்டது. 96 தத்துவங்களையும் தனித்தனியே கடந்து மேலே ஏறுவதை சுருக்கமாக தச காரியம் என்று அந்த யோகத்தை சொல்வார்கள். அந்த தச காரியத்திலே 9வது அங்கமாக சிவயோகம் சொல்லப்படுகின்றது. அந்த சிவயோகம் என்பது சிவனுடன் ஜீவன் கூடுவது. அந்த சிவயோகத்தினுடைய பயன் என்ன என்றால், 10வது முடிந்த நிலையாக அவர்கள் கூறுவது சிவபோகம். ஆக சிவனுடன் போகம் செய்வது, அந்த போகத்திலிருந்து கிடைக்கின்ற சிவானந்த பேட்டில் அழுந்தி பெருவாழ்வில் வாழ்வது. இதுதான் சைவம், சைவ சித்தாந்தம். இவையெல்லாம் நமக்கு காட்டுகின்ற மகாதேவ யோகத்தினுடைய பலன். யோகத்தில் ஓங்கும் தூய போகமே என்பது இங்கே சிவபோகத்தை குறிப்பிடுகின்றது. போகத்தின் பொழிவே. போகத்தின் பொழிவே என்றால், பொழிவு என்கின்ற அற்புதமான சொல்லுக்கு வடமொழியிலே தேஜஸ் என்று சொல்வார்கள். இந்த தேஜஸ் என்பது எப்படி ஏற்படுகின்றது என்பதை சற்று விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் உண்ணுகின்ற உணவு, நாம் சுவாசிக்கின்ற காற்று, அருந்துகின்ற நீர், சிந்திக்கின்ற எண்ணங்கள், கண்களால் பார்க்கின்ற காட்சிகள், காதுகளால் கேட்கின்ற நல்ல சத்சங்கத்திலிருந்து வருகின்ற செய்திகள், இவை யாவும் உணவாக இந்த உடம்புக்கு சென்று உள்ளே சென்று 4 விதமான பொருள்களை, ஆற்றல்களை உற்பத்தி செய்கின்றன. இதை கீதையிலே கண்ணன் சொல்வார், நீ உண்ணுகின்ற உணவு அர்ஜுனா 4 விதமாக கூறுபடுத்தப்படுகின்றது என்று சொல்வார்கள். 4 விதமாக எவ்வாறு கூறுபடுத்தப்படுகின்றது என்றால், நாம் அன்றாடம் ஓடி ஆடி வேலை செய்கின்ற உடலுக்கு தேவையான ஃபிசிக்கல் எனர்ஜி, உடல் ஆற்றல், உடற்சக்தி, இதனை வெர்ச்சஸ் என்று சொல்வார்கள் வடமொழியிலே. அந்த வெர்ச்சஸ். 2வதாக விந்து என்று சொல்லப்படுகின்ற ரேத்தஸ், ரீப்ரொடக்டிவ் எனர்ஜி என்று சொல்வார்கள். ஆக குழந்தை பிறப்பதற்கு ஏதுவாக இருக்கின்ற ரேத்தஸ் என்கின்ற விந்து உற்பத்தியாவது ஒரு கூறு. 3வதாக மேத்தஸ் என்று சொல்வார்கள். மேத்தஸ் என்றால் அறிவு உற்பத்தியாவது. 4வதாக ஓஜஸ் என்று சொல்வார்கள். இந்த ஓஜஸ் என்பது என்ன என்று சொன்னால், மனித உடலில் பயோ எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் ஒன்று உற்பத்தியாகின்றது. அந்த மின்சாரம்தான் காந்தம் போல் இருந்து மனித உடலில் இருக்கின்ற சுமார் 3000 கோடி செல்களை ஒன்றாக கட்டமைத்து ஒருங்கே தக்க வைத்து கொண்டிருக்கின்றது.
அந்த ஓஜஸ் என்கின்ற பயோ எலக்ட்ரிசிட்டி உயிர் மின்சாரம் குறைய குறைய இந்த செல்கள் கட்டு அவிழ்ந்து முதுமை அடைந்து மரணம் சம்பவிக்கின்றது என்பது யோக நூலாரனுடைய கொள்கை. ஆக ஒருவர் பிரம்மச்சரிய விரதம் இருந்து இந்த பயோ எலக்ட்ரிசிட்டி என்று சொல்லப்படுகின்ற உயிரியல் மின்சாரத்தை அதிகப்படுத்தி கொள்வதே யோகத்தினுடைய பலன், பிரம்மச்சரிய விரதத்தினுடைய பலன் என்று சொல்வார்கள். அந்த ஓஜஸ் அதிகமானால் ஒரு கட்டத்தில் அது உடலுக்கு வெளியே வரும். புத்தரனுடைய தலையை சுற்றி ஒரு சக்கர வடிவத்தில் ஒரு ஒளிவட்டத்தை போடுவார்கள். வள்ளல் பெருமானுடைய தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டத்தை ஆரா என்று சொல்வார்கள், அதனை போடுவார்கள். எந்த தெய்வமாக இருந்தாலும் அதனுடைய தலையை சுற்றி உடலை சுற்றி ஒரு ஆரா ஒரு ஒளிவட்டத்தை போடுவார்கள். இந்த ஆரா எப்படி ஏற்படுகின்றது, இந்த தேஜஸ் எப்படி ஏற்படுகின்றது என்றால், அந்த தேஜஸ் என்கின்ற உயிரியல் மின்சாரம் அந்த உடலுக்கு வெளியே வரும். அந்த உடலுக்கு வெளியே வருகின்ற பொழுது அவர்களுக்கு இந்த தேஜஸ் ஏற்படுகின்றது என்று சொல்வார்கள். ஆக இங்கே போகத்தின் பொழிவே என்று சொல்லுகின்றார். அடுத்தது போகம் புரிந்து அருளும் புண்ணியமே. போகம் என்பது சிவனுடன் ஜீவன் புரிகின்ற கலவி. அந்த போகத்தில் இறைவன் நமக்கு அருள்கின்றான், அருள் சக்தியை கொடுக்கின்றான். அப்பொழுது என்ன கிடைக்கின்றதென்றால் நமக்கு புண்ணியமே கிடைக்கின்றது என்று பெருமான் சொல்லுகின்றார். புண்ணியம் என்பதற்கு சாதாரணமாக என்ன சொல்வார்கள் என்றால், 2 வினைகளில் அதுவும் ஒன்று. பாவம் ஒன்று, புண்ணியம் ஒன்று என்று சொல்வார்கள். பாவம் செய்தவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள், புண்ணியம் செய்தவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இது அற்ப பலன், மீண்டும் பிறவியை கொடுப்பது. சிவபோகம் என்கின்ற கடைசி நிலையை அடைந்த பிறகும் இந்த நல் புண்ணியத்தை ஒருவன் அடைகின்றான், மீண்டும் சொர்க்கத்திற்கு போகின்றான் என்று இங்கே பொருள் கொள்வது சரியாக இருக்குமா என்பதை அறிஞர்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டுக்கிடுகின்றேன். ஆனால் சித்தர் நெறிப்படி, சுத்த சன்மார்க்க நெறிப்படி புண்ணியம் என்பது என்ன என்பதற்கு நான் ஒரு விளக்கம் தருகின்றேன். அறிஞர்கள் முடிந்தால் ஏற்றுக்கொள்க. புண்ணியம் என்ற சொல் எப்படி ஏற்படுகின்றது வருகின்றது என்றால், புண் கூட்டல் நியம். நியம் என்றால் விளக்குவது என்று பொருள். புண் என்றால் காயம். பிறவியிலேயே மனித தேகம் எப்படி இருக்கின்றதென்றால் காயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் வள்ளல் பெருமான் என்ன கேட்கின்றார்? புண்படா உடம்பும் புரைபடா மனமும் கேட்கின்றார் இறைவனிடம். ஆக புண்படா உடம்பு என்பது சுத்த சன்மார்க்கத்தினுடைய லட்சியம். எப்பொழுது புண்படாது இருக்க முடியும் என்றால், உடலில் 7 தாதுக்கள் இருக்கின்ற வரை புண் ஏற்படுவது தவிர்க்க முடியாதது. இந்த ஊன உடலை 7 தாதுக்களாலான ஊன உடலை ஞான உடலாக மாற்றிக்கொண்டால் வள்ளல் பெருமானைப் போல் அங்கே புண் ஏற்படுவதற்கு நியாயம் கிடையாது. ஆக புண்ணியம் என்பது ஞான உடல்தான். ஆக சிவபோகத்திலிருந்து இறைவன் நமக்கு தருகின்ற காய சித்தி என்கின்ற முத்தேக சித்தியையே இங்கே வள்ளல் பெருமான் புண்ணியமே என்று குறிப்பிடுகின்றார் என்று நான் கருதுகின்றேன். வேறு சிலர் காய சித்தி, அட்டமா சித்திகள் இவையெல்லாம் அந்த புண்ணியம் என்று கருதுபவர்களும் இருக்கின்றார்கள். புனித ஞான யாகமே. யாகத்தில் வேள்வியில் பல்வேறு தெய்வங்களை அழைத்து அவர்களுக்கு தட்சணை அளித்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து அவற்றை நிறைவேற்றிக் கொள்வது யாக நெறி. ஆனால் இங்கே வள்ளல் பெருமாள் குறிப்பிடுவது புனித ஞான யாகமே. ஞான யாகமே என்றால் இங்கே எதை குறிப்பிடுகின்றார்? வேள்வியில் சாதாரணமாக தெய்வங்களிடம் வரம் பெறுவது என்பது உலகியல் இன்பங்களுக்காக. எங்களுக்கு பொருள் வேண்டும், எங்களுக்கு புகழ் வேண்டும், நீண்ட ஆயுள் வேண்டும், எதிரிகள் அழிய வேண்டும், இப்படிப்பட்ட கோரிக்கைகளை எல்லாம் தேவர்களை முன்வைத்து நாம் வரம் கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக செய்யப்படுகின்ற ஒரு நெறிதான் யாகம், வேள்வி. ஆனால் இங்கே அந்த இக உலக பர உலக இன்பங்களை பற்றி பேசாமல் சிவபோகத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கேட்கின்றார் என்றால், ஞான யாகம் இங்கே என்ன அவிர்வாகமாக கொடுக்கப்படுகின்றது என்றால், யான் எனது என்னும் செருக்கு இங்கே தீயிலிட்டு பொசுக்கப்படுகின்றது. மாணிக்கவாசகர் சொல்வார், இறைவா சிவபெருமானே, நான் உனக்கு என்ன கொடுத்தேன்? என்னுடைய அறியாமையை கொடுத்தேன். நீ எனக்கு என்ன கொடுத்தாய்? உன்னையே கொடுத்தாய். ஆக யார் கொல் சதுரர் என்று கேட்பார். ஆக இறைவன் நமக்கு அவனையே தருகின்றான். நாம் அவனுக்கு கொடுப்பது நம்முடைய யான் எனது என்னும் செருக்கு, இருள் என்கின்ற ஆணவ மலம். அதுதான் நம்முடைய பூர்வீக சொத்து. அனாதிகாலம் தொட்டு மனிதர்களுடைய பூர்வீக சொத்து எது? நம்முடைய ஆணவம்தான். ஆக இறைவனுக்கு நாம் கொடுப்பது இந்த
ஆனவன்தான். ஞான அக்னியில் நாம் எதை வீழ்த்த வேண்டுமென்றால், எதை கொடுக்க வேண்டுமென்றால், தற்போதம், நம்முடைய தற்போதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சுயநலத்தை நாம் அந்த ஞான அக்னியில் வீசுவதைத்தான் இங்கே ஞான யாகமே என்று குறிப்பிடுகின்றார்கள். யாகத்தின் விளைவே. யாகத்தின் விளைவு என்ன? பலன்தான். அந்த யாகத்தின் விளைவு இங்கே புனித ஞான யாகமாக இருப்பதால் அதனுடைய விளைவு முக்தியாக இருக்கின்றது. அந்த யாகத்தின் இறையே. எல்லா யாகங்களுக்கும் அதிபதி சிவனே என்பது நமக்கு சைவ சாத்திரங்கள் புராணங்கள் மூலம் நமக்கு தெரியும். தட்சன் செய்த யாகத்தில் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய அவிர்வாகத்தை கொடுக்காமல் அந்த யாகத்தை செய்ததால் சிவன் கோபம் கொண்டு தட்சனை அழித்தார் என்கின்ற வரலாறெல்லாம் அனைவரும் அறிந்ததுதான். ஆக யாகத்தினுடைய இறை என்றால் அது மகாதேவனையே குறிப்பிடும் என்பதை இங்கே குறிப்பிடுகின்றார். இறை புரியும் இன்பே. அந்த இறைவன் அந்த யாகத்தின் பலனாக நமக்கு எதை கொடுக்கின்றான் என்றால் சிவானந்தம் என்கின்ற பேற்றை கொடுக்கின்றான். இதுவே பேரின்பம். சாதாரணமாக உறக்கத்தில் இருந்தாலே இன்பமாக இருக்கின்றது. தன்னை மறந்து உறங்கினாலே இன்பம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நான் என்கின்ற எனது என்கின்ற செருக்கு முற்றிலும் அழிந்த நிலையில் அணுத்துவம் என்கின்ற நிலையிலிருந்து ஆன்மாவானது பேரான்மாவாக மாறி ஜீவன் சிவனாக மாறி சிவானந்த பேற்றில் அழுந்தி இருக்கின்ற இன்பத்திற்கு மேல் ஒரு இன்பம் படைப்பில் இல்லை என்று அறிஞர்களும் யோகிகளும் சொல்கின்றார்கள். அந்த இன்பத்தையே இறைவன் நமக்கு அருளுகின்றான். அன்பர் மோகமே. அன்பர் என்பது மெய்யன்பர்கள். இங்கே பக்தி யோகத்தின் சிறப்பை வள்ளல் பெருமான் மிக அழகாக மிக விஸ்தாரணமாக இனி வருகின்ற 4-5 பாடல்களில் விளக்கிச் சொல்லப் போகின்றார். அன்பர் மோகமே. மோகம் என்பதை வடநூலார் விரக தாபம் என்றே சொல்வார்கள். காதல் வயப்பட்ட ஒரு தலைவி தலைவன் எவ்வாறு விரகதாபத்தில் துடிக்கின்றார்களோ, உடலெல்லாம் வெப்பத்தால் நிறைந்திருக்க அதிகாலையில் குளிர்ந்த மார்கழி மாதத்தில் குளிர்ந்த நீரில் சென்று நீராடினாலொழிய அந்த வெப்பம் தனியாது என்கின்ற அளவுக்கு விரகதாபம் இருந்ததாக ஆண்டாளின் சரித்திரத்தை நாம் காணுகின்றோம். மாணிக்கவாசகரும் இவ்வாறே பாடுகின்றார். ஆக இறைவன் என்கின்ற தலைவனை நினைத்து விரகதாபத்தால் ஒரு தலைவியாகிய ஒரு மெய்யன்பர் உருகுவது வெப்பமடைவது என்பது இங்கே அன்பர் மோகமே என்று குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து மோகம் எல்லாம் அழித்து வீரும் மோனமே. மோகம் எல்லாம் அழித்து வீரும் மோனமே. ஒரு கட்டத்தில் இறைவனை பார்க்க முடியவில்லையே என்கின்ற இந்த ஏக்கம் இந்த விரகதாபம் தீர்ந்து இறைவனை சந்தித்து அவனுடன் கலந்து பெறுகின்ற அந்த சுகம், அப்பொழுது இந்த ஏக்கம் தீர்ந்து இன்பம் விளையும். அந்த இன்பம் எப்படி இருக்கும் என்றால் மோனமாக இருக்கும். மோனம் என்பது ஞானவரம்பு. ஞானத்திற்கு எல்லையது மோனம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆக இந்த ஏக்கம் தீர்ந்தவுடன் ஞானம் வந்தது என்பதற்கு அடையாளம் என்ன என்றால் அந்த மோனம்தான். அந்த மோனமே சுகம். ஏக்கம் இருக்கின்றவரை சுகமில்லை. அந்த ஏக்கம் தீர்ந்து மௌனம் கிடைத்து விட்டால் அதுவே சுகம். வள்ளல் பெருமான் வேறொரு இடத்தில் அழகாக சொல்வார். இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என்கோவே துன்றுமல வெம்மாயையற்று வெளிக்கு உள்வெளி கடந்த சும்மாயிருக்கும் சுகம். அந்த சும்மாயிருக்கும் சுகம் என்பதைத்தான் இங்கே வள்ளல் பெருமான் வீரும் மோனமே என்று சொல்லுகின்றார். ஏன் வீரும் மோனமே என்று சொல்லுகின்றார்? வள்ளல் பெருமானை போன்ற தெய்வமாக்கவிகள் ஒரு சொல்லையோ ஒரு அசையையோ கூட வீண் செய்ய மாட்டார்கள். இங்கே வீரும் மோனமே என்று மிக அற்புதமாக போட்டிருக்கின்றார். வீரும் என்றால் அந்த மோனம் வீரியமானது. அது என்றைக்கும் குறையாது, என்றைக்கும் தனியாது. அந்த மோனம் மகாமோனமாக மாறும் என்று இன்னொரு பாடலிலே சொல்வார். ஆக மோனத்தில் அது என்றுக்கும் குறையாத நிலையை குறிப்பிடுகின்ற சொல்லாக இங்கே வீரும் மோனமே என்று சொல்லுகின்றார். அடுத்து மோனத்தில் முளைத்ததேவே. மோனத்தில் முளைத்ததேவே என்கின்ற குறிப்பு உடனடியாக நம்முடைய சிந்தனையில் காட்டுகின்ற பிம்பம் என்ன? தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். இறைவனே தட்சிணாமூர்த்தியாக வந்து சனகர் சனத்குமாரர் போன்ற 4 முனிவர்களுக்கு உபதேசம் செய்தான் என்பதைத்தான் திருவிளையாடல் புராண ஆசிரியர் பரஞ்சோதி மகான் மிக அழகாக ஒரு தியான ஸ்லோகமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். கல்லாலின் புடையமர்ந்து 4 அங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 வாக்கிறந்த பூரணமாய் மறைக்க அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் என்று சொல்லுகின்றார்.
ஆக இந்த பாடலின் தொடர்ச்சியை இனி வருகின்ற ஒரு சில பாடல்களிலும் வள்ளல் பெருமான் விளக்கமாக எடுத்துரைக்கின்றார். ஆக இந்த பாடலில் வள்ளல் பெருமான் சொல்லுவது என்ன என்று கேட்டால், யோகம் என்கின்ற அகச்சாதனையே இறைவனை நேரடியாக அவனுடைய உண்மை உருவில் நாம் அறிய முடியும். சரியை கிரியை என்கின்ற புற வழிபாடுகளினால் இந்த சிவானந்த பேற்றை அடைவது துர்லபம் என்பதை குறிப்பாக வள்ளல் பெருமான் நமக்கு இந்த பாடலிலே அழகாக எடுத்துரைக்கின்றார்.